இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் இல்லைங்களா? சூரியனை படைத்தவர் அவர் தான், சந்திரனை படைத்தவர் அவர் தான், நட்சத்திரங்களை படைத்தவர் அவர் தான், வானத்தை படைத்தவர் அவர் தான், பூமியை படைத்தவர் அவர் தான், எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவர் தான், மனுஷனை படைத்தவர் அவர் தான், மிருக ஜீவன்களை படைத்தவர் அவர் தான், மரம் செடி கொடிகள் மலைகள் எல்லாத்தையும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாம் தங்கம் எங்க இருக்குங்க? தங்கம் மண்ணுக்குள்ளதான் இருக்குது இல்லைங்களா? இங்க நம்ம நாட்டில் கிடையாது. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா தங்க சுரங்கமே இருக்கு. அங்க என்ன செய்யறாங்க? தங்கத்துல சுரங்கத்துக்குள்ள போயிட்டு தங்கத்தை தோண்டி எடுத்துட்டு வர்றாங்க. அங்க பிஸ்கட்டா அச்சடிச்சு இங்க வருது. இங்கதான் நகைகள் செய்யறாங்க. தங்கம் மண்ணுக்குள்ள இருக்குது, வெள்ளி மண்ணுக்குள்ள இருக்குது, மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம், யஸ்பதி, இந்திரநீலம் இல்லைங்களா? கல்லுல நிறைய மாணிக்க கற்கள் இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? மண்ணுக்குள்ள இருக்குது. வைடூரியம் மண்ணுக்குள்ள. இன்னைக்கு உலகத்துல எண்ணெய் வளங்கள், எண்ணெய் இல்லைங்களா, பெட்ரோல் டீசல் லாமனல்னா உலகமே இயங்காது. அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதான் இருக்குது, கீழே பூமிக்கு அடியில தான் இருக்குது. அப்ப எல்லாம் யாருடையது? யாரு? நம்ம சொந்தமா? நம்ம இந்த பூமிக்கு அடியில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மனுஷனுக்கு சொந்தமாயிருமா? அது யார் வச்சது? தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் பூமிக்கு கீழே வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருக்கு சொந்தமானது இல்லைங்களா? அதை மனுஷன் பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா யார் அதை உண்டாக்கி பூமிக்கு அடியில வச்சிருக்கிறது? தேவன் உண்டாக்கி அடியில வச்சிருக்கிறார் பூமிக்கு அடியில. அதை எடுத்து தான் இன்னைக்கு உலகமே அதுல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அவர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆண்டவர் யாருங்க? ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், நம்ம கிடையாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லா சகல சிருஷ்டிப்பும் அவருடையது, எல்லாமே அவருடையது. அப்போ அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தும் இந்த உலகத்தை உண்டாக்கி சகல ஐஸ்வர்யத்தையும் இந்த பூமியில வைத்திருக்கிறாரே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார் இயேசு கிறிஸ்து? ஏன் அவர் சிலுவையில தரித்திரரா தொங்குறாரு? நம்மனாலயா? என்ன காரணம்? நம்மளுடைய தரித்திரத்தை எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் தரித்திரரானார். அப்ப அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தொங்குறாரு. அது நிமித்தம் நமக்கு என்ன வருகிறது? அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு வருகிறது. புரியுதுங்களா? நம்ம தரித்திரத்தை இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார், எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் ஒண்ணு நமக்கு கொடுக்கிறாரு. அது என்ன? அதுக்கு பேர் தான் என்னது? ஐஸ்வர்யம். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க ஒருத்தரும் தரித்திரராக இருக்க முடியாது, தரித்திரராக வாழவும் கூடாது, வாழ முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே.